பாடசாலை ஒன்று இருக்கு. அதுல வந்து அடிப்படை வசதிகள் இல்லை மாணவர்களுக்கு. காலைல ஸ்கூல் சென்றாலும் ஒழுங்கான ஒரு வாஷ்ரூம் இல்லை. மாணவர்களுக்கு வந்து இருக்க பயம். அந்த ஸ்கூல் வந்து ஒரு மரம் விழுந்தா கூட ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அது உடஞ்சாலும் உயிருக்கு ஆபத்தான நிலத்தை அந்த ஸ்கூல் இருக்கு. அப்போ அந்த ஸ்கூல் வந்து எனக்கு தெரிஞ்ச நாள் வந்து அந்த ஸ்கூல் வந்து அதே அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ எப்படியும் ஒரு 30 வருஷமாக அந்த ஸ்கூல் நான் படித்து 30 வருஷமாக இருக்கும். அந்த ஸ்கூல் அப்படித்தான் இருக்குது. 60 வருஷமா. இப்போ ஒவ்வொரு மைதானம் ஒழுங்கான ஒரு வாஷ்ரூம் இல்லை மாணவர்களுக்கு. பாதையில செல்வதுக்கு இந்த பாலத்தை கடந்து செல்வதுக்கும் கஷ்டம். அந்த பாலம் வந்து அடியில வந்து கட்டத்தான் வச்சிருக்காங்க. பிள்ளைகளை மழை காலத்துல அனுப்புனாலும் பயந்து தான் அம்மாக்கள் இருப்பாங்க. மற்றது வந்து எங்களோட எஸ்டேட் வந்து ரொம்ப பழைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு எஸ்டேட். ஒன்று மழை பெஞ்சாலும் கூரைகள் எல்லாம் ஓட்ட தகரம் எல்லாம் காத்துக்கு போயிடும். சுற்றி வர மரமெல்லாம் புடுங்கினால மழை பெஞ்சா காத்துக்கு வந்து எங்களுக்கு உள்ளுக்கு இருக்க பயம். தகரமெல்லாம் பாதி தகரம் எல்லாம் பெயிரும். அப்போ ஒழுகுது. இந்த மின்னல் வெட்டி செவுரெல்லாம் வெடிச்சு. அதனால கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. அப்படின்னா அன்றாட கூலி, அப்போ தோட்ட சம்பளம் மாசத்து சம்பளம் தானே. அப்போ ஒரு வீட்டில் 4-5 பிள்ளைங்க படிக்கிறாங்க. சரியா ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு சப்பாத்து வாங்க போனால் 3000 4000 வரும். சாதாரண ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைத்தான் ஒழுங்காக படிக்குது. எடுத்துக்கொண்ட கணேபுரத்தோட்டத்திலிருந்து முதல் தடவையாக நம்ம காயத்ரி ஒரு கஷ்டம் இல்லை. அவங்க அம்மா அப்பா தோட்டத்தை வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த மாணவி இந்த பையனை கேம்பஸ்க்கு தேர்ந்தெடுக்காங்க. அப்போ அந்த மாணவிக்கும் அடிப்படை வசதி இல்லை. அவங்களோட தம்பி 2 பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கேம்பஸ் போயிட்டு அவங்களுக்கு ஒரு கணினி மூலியமா ஆன்லைன்ல படிக்க கூட வசதி இல்லாம தான் அந்த மாணவி இருக்காங்க. அவங்க இப்போ இந்த பூக்கள் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதி இல்லாத தோட்டத்தை எடுத்துக்கொண்ட வசதி இல்லை. உண்மைக்கு போனால் மாச சம்பளம் ப்ரைவேட் கிளாஸ் தான் வைக்கிறாங்க. 150 ரூபா 200 ரூபா. அந்த கிளாஸ்க்கு அன்னன்னைக்கு எங்களுக்கு கொடுக்க கூட கையில் சல்லி இல்லை. இப்போ அந்த சூழ்நிலை இந்த கணேபுரம் எஸ்டேட் போகுது. அதனால தான் பிள்ளைங்கள் வந்து படிப்பில் பின்தங்கி இருக்க காரணம் அதுதான். ஸ்கூலுக்கு போன